எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் சீதாராமன். உலக சரித்திரத்தில் அறிவாளிகள் தான் எல்லாரும் நடத்தி கொண்டு போறாங்க இருக்கு. அந்த வகையில் முன்னாடி பேச பேராசிரியர் பெரிய அறிவாளி. கன்வின்சிங் ஒத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்க வாதம் கொடுத்து செய்தி பற்றி வரீங்களா, அதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப நன்றி. இப்படி அறிவாளிகள் தான் எல்லாம் மாற்றி கொண்டு வராங்க. இந்து மதத்துல வழி வழியா இந்த சட்டம் வந்துட்டு இருக்கு. மக்கள் சமூகத்தில் ஏத்துட்டே வராங்க. பிடிக்காத நேரத்தில் எரிமலையா அதுக்கு வரும்போது மாற்றத்தை சிறுக 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 சிறு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் ஏற்புடைமையா இல்ல. நீங்க சொன்ன இந்த ஃபேமிலி கோர்ட் மற்ற வகைகள் ஏற்புடைமையா இல்ல. மாற்றம் தேவை. அதே சமயத்தில் இன்டலெக்சுவல்ஸ் அவங்களோட ஆட்சி வந்து ஒரு இந்தியாவை இருக்கிறதுனால ஒரு கோடு தேவைன்ற ஒன்று வருது. ஆகவே இந்த மாற்றம் ஒரே என் பிளாக் மாற்றம் தேவையில்லை. படிப்படியா ஒரு புறை இருவர் நட்பு என்ற வகையில நாம் எல்லாரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு ஒருமைப்பாடான ஒரு சட்டத்தை அங்கேயும் மானம் போகாம மரியாதையோட இங்கேயும் மரியாதையோட இருக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இஸ்லாமியர்கள் எவ்வளவு அவர்களுக்கு they will budge, they will accommodate, they will help for a one thought in India. அது எது வரைக்கும் செய்ய முடியும்? அது கேள்வி இல்லை, உங்கள்ட்ட அட்வைஸ் தான், கேள்வி இல்ல. Because இதுல क्वेश्चन இருக்கா உங்களுக்கு? இல்ல. Because the Islam is continuing தமிழ் நபிகள் நாயகத்துக்கு பிறகு இந்த சட்ட திட்டங்களில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து அதே வந்து கொண்டிருக்கிறது. அதை மாத்தலாமான்னு கேக்குறீங்க? அவர்களது அந்த ஏரியாவில் அப்படியே இருக்கட்டும். இந்துக்கள் மாறி வருவதாக மாறி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டங்கள் எல்லாம் சட்டங்களுடைய பரிணாமங்களை பார்க்கும்போது முன்ன இருந்தது 32, 55, 56 மாற்றம் ஆகிக்கொண்டிருக்கு. மறுபடியும் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. காரணம் இன்னும் சரியாகல. சொசைட்டி ஏர்மலையாக தான் இருக்குது. மனசுல ஒற்றுமைகளோட சரியா வரல. அதை ஒரு ஒழுங்குபடுத்தி கூடுமானவர்கள் அந்த சமூகம் அந்த ஜெனரேஷன் அந்த செஞ்சுரி வரையிலுமாவது கொஞ்சம் ஒற்றுமையா ஒழுங்கா மனசு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக வேண்டி அறிவாளிகள் என்ன விரும்புறாங்க, மாற்றத்தை கொண்டு வந்துட்டு எல்லாருக்கும் அது பொதுவா இருக்கணும்னு விரும்புறாங்க. பொது சட்டம் பேர் வச்சு கூட அந்த வகையில இஸ்லாமியர்கள் எவ்வளவு ஒரு சிறுக 5%, ஒரு 10% கொஞ்சம் ஒத்துழைத்து எந்த ஏரியால ஒத்துழைத்து இது நான் இந்த வகையில நாங்க வரோம், நீங்க மாறிட்டு வரீங்க வாங்க, நாங்களும் கொஞ்சம் மாறுறோம், நல்லா ஒன்னா இருப்போம். அதே சமயத்தில் தனித்தன்மை இருக்கட்டும். எந்த ஏரியால காமன் ஏரியா எங்க வந்தா எல்லாம் ஏத்துவோம். ஏன்னா நாங்க இந்து நாங்க மாறிட்டா வர வந்துட்டு இருக்கோம். எங்க சரித்திரம் இது இன்னும் மாறுவோம். ஆகவே உங்க இதுல நிறைய நல்லது இருக்கு, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப நான் பேராசிரியர் பேசும்போது எனக்கு ரொம்ப கன்வின்ஸ் ஆயிட்டேன். நண்பர் கஜேந்திரனுக்கு சொன்னேன், நியாயமா தெரியுது, அவங்க பேசுறதெல்லாம் நியாயமா இருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் நாங்க ஒரே இடம் இஸ்லாம் ஆக முடியாது. அது வேண்டிய இல்ல ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் அழகான கருத்து சொல்றீங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆகும். நான் இந்து, என் பையன் அவனோட இஸ்லாம் ஆகலாம். நாங்களும் அப்படி வந்தாலும் தானே ஆச்சுங்களா? ஆகவே படிப்படியா தான் பரிணாமம் ஏற்படுது. ஆகவே இரு அறிவாளிகளை பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன், எங்க இந்துல கூட இல்லையேன்னு. ஆகவே எந்த அளவுக்கு வர முடியுமோ வரலாம். விட்டு கொடுத்து ஒரு பொது கருத்து, பொது சிவில் கோடு எந்த ஒரு பேர்ல இருந்தாலும் ஏற்படுத்தலாம். அது ஒரு ஐயா என்ன சொல்றாங்கன்னா சுருக்கமா, இப்ப வந்து நீங்க பொது கருத்து சொன்னீங்க. அதே நேரத்தில் நம்ம நாட்டில் உள்ள அறிவுஜீவிகள்லாம் அது ஒண்ணு வேணுமேன்னு சொல்றாங்க. பொது சட்டம் வேணும்னு அவங்க வற்புறுத்துறாங்க. இந்த நேரத்தில் அப்படி முழுசா இல்லாட்டா கூட ஒரு 10%, ஒரு 5% நீங்க கொஞ்சம் இறங்கி வந்து சரி இந்த விஷயங்கள்ல அப்படி பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் இப்படி இறங்கி வரலாமே. ஐயாவுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, அப்படி எல்லாத்தையும் அப்படி இல்லாட்டா கூட நீங்க ஒரு சில விஷயம் அப்படி இறங்கி அவங்க கொஞ்சம் இறங்கி அப்படி வந்து ஒரு பொது கொண்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. பொது சிவில் சட்டம் என்று சொல்லக்கூடிய டாபிக் வந்து மொத்தமே உங்களுக்கு 5 விஷயம் தான் சொல்லப்பட்டிருச்சு. விவகாரம் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருந்தா நீங்க சொல்றபடி அதுல என்ன பண்ணலாம்னு கேட்டா, அந்த ஆயிரக்கணக்கானதுல ஒண்ணு ஆய்வு பண்ணி எதுல நம்ம வந்து தப்பா இருக்கிறோமோ அதை விட்டுட்டு சரியானதுல மட்டும் உறுதியா இருந்துக்கலாம். ஆனால் மொத்தம் இருக்கிறதே 5 தான் இருக்குது. இந்த முஸ்லிம்களுக்கு உள்ள மாத்தணும் என்று சொல்லக்கூடிய மேற்று வந்து விவாகரத்து, திருமணம், வந்து வக்ஃபு, வாரிசுரிமை, இதுகள் தான் இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த 5லையும் இதுதான் நியாயம்னு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டோம். இதுதான் நியாயம், இதுதான் கரெக்ட், இதுதான் பொதுவுக்கு வர்றதுக்கு பொருத்தமான காரண காரியத்தோடு விளக்கிட்டோம். அது தவறு என்று நிரூபித்தார்களே ஆனால் அதை மாத்திக்கலாம். அதாவது 100கணக்கில் நீங்க சொன்னபடி ஆயிரக்கணக்கான மேட்டர் இருந்தா ஒரு 95 வச்சுக்கிட்டு ஒரு 5 விட்டுருங்க நீங்க சொல்லலாம். இருக்கிற 5, அந்த 5லையுமே
எங்களுக்கு உரிய சட்டம் என்று எது சொல்லப்படுதோ அதுதான் நாட்டுக்கு நல்லதாகவும் அறிவுக்கு ஏற்றதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் பெண்களுக்கு பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும் பொழுது நம்ம மாத்தக்கூடாது. மாத்துறதுக்கு ரீசன் என்ன இருக்கணும்னா கேடு இருக்குன்னு சொல்லணும். நம்ம மாத்த ரெடியா இருக்கும், இப்ப மாத்துவோம் கேட்டா நீங்க தலாக் என்ற சட்டம் பெண்களுக்கு கேடு, அல்லது வாரிசு உரிமை நீங்க பாகப்பிரிவினையில பாகபட்சம் காட்டுறீங்க அது கேடுன்னு சொன்னா மாத்திருவோம். இப்ப இந்து லாவுல நிறைய மாத்திருக்கிறாங்க நீங்க சொன்னீங்க. ஏன் மாத்தினாங்கன்னா கேடுன்னு சொன்னதுனாலதான் மாத்தினாங்க. இப்ப உதாரணமா உடன்கட்டை ஏறுதல் இந்து மதத்தில் இருந்தது. கணவன் இறந்த உடனே அவனை எரிக்கிற அந்த தீயிலேயே பெண்களும் போய் விழுந்து சாவுறதும் இருந்தது, விழாவிட்டால் பிடித்து இழுத்து போட்டு தள்ளி விட்டு சாவடிக்கிறதும் இருந்தது. ரெண்டுக்கும் பேரு உடன்கட்டை தான். இந்த உடன்கட்டை ஏறுதல் என்பதை இந்து மக்கள் எல்லாமே அதை ஏத்துக்கிட்டாங்க. அதை மாற்றும் பொழுது இருக்கும்போது ஏத்துக்கிட்டாங்க. ஏன் ஏத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா ஒரு புருஷன் செத்ததுக்காக பொண்டாட்டி எதுக்கு சாவணும் என்ற ஒரு நியாயம் அங்க இருந்தது. ஒரு நியாயம் இருந்ததுனாலதான் அதை எடுத்துக்கிட்டோம். பால்ய விவாகம்னு ஒண்ணு இருந்தது ஒரு காலத்துல. அதை சாரதா சட்டம் போட்டு நினைச்சிட்டாங்க, அதை தடுத்து விட்டாங்க. பால்ய விவாகம் என்ன, கைக்குழந்தை கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு காலத்துல நம்ம அந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கைக்குழந்தை பொம்பளை பிள்ளையா இருக்கு, மாப்பிள்ளைக்கு 3 வயசு, பொம்பளை பிள்ளைக்கு 3 மாசம் கல்யாணம் பண்ணி வச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். அதை என்ன பண்ணாங்க, கல்யாணம்டா என்ன, இவனுக்கு ஏதாவது தெரியுமா, ஆம்பளைண்டா என்னன்னு பையனுக்கு தெரியுமா, பொம்பளைண்டா என்னன்னு குழந்தைக்கு தெரியுமா, இதுக்கு 2 பேருக்கு கல்யாணம் பண்றாங்கிற விஷயமாவது தெரியுமா, தெரியாம இருக்கும் பொழுது எப்படி 2 பேரும் அதை சம்மதிப்பாங்க, பின்னாடி பிடிக்காம போயிட்டா என்ன செய்யறது, இது அநியாயமா இருக்குது, இப்படி திணிக்க கூடாத அப்படிங்கிற மாதிரியான நியாயங்கள் இருந்த காரணத்தினால பால்ய விவாகம் கூடாது என்று நம்ம நாட்டில் நினைச்சிட்டாங்க, சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அது தேவை, காரணம் இருந்துச்சு. இதே மாதிரி அந்த அறிவுஜீவிகள் இந்த நீங்க சொல்ற ஜீவனாம்சத்தை விட இந்த ஜீவனாம்சம் தான் சரி நிரூபித்தார்களே, ஆனால் நீங்க சொல்றபடி அது மாற்றுறதுங்கிற ஒரு நியாயம், அந்த கோரிக்கை நியாயம் இருக்கும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா அந்த ஜீவனாம்சத்துல தான் பெண்கள் ஏமாத்தப்படுறாங்க. ஒரே டைம்ல புடிச்சு வாங்கி கொடுத்தா அவனுக்கு மறுக்க இயலாது, ரெக்கார்டுகளை மறைக்க இயலாது, இருக்கிறத கணக்கு பண்ணி வாங்கி கொடுத்துடலாம், அவனோட தொடர்பு வைக்க தேவையில்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், அவனுடைய ரூபாய்க்காக வேண்டி காத்துக்கொண்டு கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மொத்தமான தொகையை போட்டு ஒரு சொத்தை வாங்கி வாடகை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அதை போட்டு ஒரு ஏதாவது ஒரு இந்து சமுதாயம் மாதிரி இருந்தாங்கன்னா வட்டி அவங்களுக்கு தப்பு கிடையாது. பேங்க்ல ஒரு 3 லட்சம் ரூபாய் போட்டுவிட்டு வட்டி முஸ்லிம்களுக்கு தடை இருக்குது, வட்டி வாங்கி அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். இது மாதிரியான ஜீவனாம்சம் சிறந்ததுன்னு நாங்க சொல்றோம். இது சிறந்தது இல்லைன்னு நிரூபிச்சா விட்டுருவோம். சிறந்ததுன்னு நம்ம நிரூபிக்க நாங்க ரெடியா, நாங்க சொல்லிட்டோம். சிறந்தது இல்லைன்னு யாராவது நிரூபிக்கட்டும், நிரூபிக்க இயலாது. நம்ம எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிவிட்டு தான் இது தவறே இல்லைங்கிறதுல அவ்வளவு உறுதி எங்களுக்கு வந்த பிறகுதான் பிடிவாதம் பிடிக்கிறமே தவிர, சரியான ஒன்றில் பிடிவாதம் பிடிக்கிறது நீங்க குறை சொல்லக்கூடாது. தவறான ஒன்றில் பிடிவாதம் பிடிக்கிறதா இருந்தா நீங்கள் குறை சொல்லலாம். நாங்க பிடிக்கிற அந்த பலதாரமான விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பலதார மனம் என்பது இன்றைக்கு சமூகத்தில், நாட்டில், பிற மக்கள்கிட்ட, பிற சமுதாயத்தில், பிற மதங்களில் உள்ள அந்த பலதார மனத்தின் நிலையை விட சிறந்து விளங்குகிறது. விவாகரத்து முறை என்பதும் அதே மாதிரி மற்ற சமுதாயத்தில் உள்ளதை விட பெண்களுக்கு சிறந்து, இப்படிலாம் காரணம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை எதுக்கு மாற்றணும்? இதுதான் பயன். அளிக்க சொன்னது, ஆனால் அதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்த்தீர்கள். எல்லோரும் இந்தியர் எனில் சிவில் சட்டத்தை மட்டும் தனியாக கேட்பது ஏன்? இதனால் இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுவார்களே. கொஞ்சம் ஏன்னா இந்த கேள்வியை நீங்க மாத்தி கேட்க வரும்னா கேட்கலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட 5 தடவை கேட்கப்பட்டு 2 தடவை ஒளிபரப்பு செய்யப்பட்டு, ஒளிபரப்பாக வேணாம், இந்த உள்ள மக்களுக்கு போகட்டும். இல்ல நிறைய கேள்வி ஒளிபரப்புக்காக பார்க்க வேணாம், மக்களுக்கு போக வேண்டிய கேள்விதான் கேட்டிருக்காரு. நல்ல கேள்விதான், இங்க உள்ள உங்களுக்கு தெரிய வேண்டிய கேள்விதான். அதாவதுங்க, இந்தியாவில் உள்ள சட்டம் இருக்குல்ல, முஸ்லீம்களுக்கு சில தனியான சட்டங்கள் இருக்குது. அதை பற்றி என்ன இருக்குதுங்கிறத புரிந்து கொள்ளாமல் ஒரு தவறான பிரச்சாரம் நாட்டில் முடுக்கிவிடப்பட்டிருக்குங்க. அதனால அதை கொஞ்சம் விழாவாரியாகவே தான் விளக்க வேண்டியிருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும், இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பு இல்லாத நாடு. அரசியல் சாசன பிரகாரம் எல்லா மதத்தவர்களும் தங்கள் விரும்பின மதத்தை பின்பற்றலாம், பிரச்சாரம் செய்யலாம், வழிபடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு அனுமதிக்கிற ஒரு நாடு. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் எல்லா மதத்தவர்களுக்கும் தனி சட்டம் இருக்கு, நல்லா வழங்கிக்கணும். முஸ்லீமுக்கு மட்டும் இருக்கு, நீங்க தப்பா வழங்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை அந்த காலத்தில் எழுதும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்துக்களை மதிச்சு அவங்களுக்கு 4 சட்டம், முஸ்லீமை மதிச்சு அவனுக்கு 4 சட்டம், கிறிஸ்தவர்களை மதிச்சு அவனுக்கு 4 சட்டம், சீக்கியர்களை மதிச்சு அவனுக்கு ஒரு 4 சட்டம். இதுல நீங்க உங்க மதப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களே தவிர,
முஸ்லீமுக்கு மட்டும் கொடுக்கப்படல. இது நீங்க விளங்கிக்கணும். இப்ப இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் முஸ்லீம் ஒருத்தர் 3 தலைமுறையா சொத்து பிரிக்காம கூட்டு குடும்பமா வாழ்றாரு முஸ்லீம். அவருக்கு வருமான வரியில எந்த சலுகையும் கிடையாது. ஒரு இந்து ஒருத்தர் கூட்டு குடும்பமா வாழ்ந்தால் வருமான வரியிலே அவருக்கு சலுகை உண்டு. நல்லா விளங்கிக்கணும். இந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமான வரியில உங்களுக்கு சலுகை உண்டு. முஸ்லீம் கூட்டு குடும்பத்தில் இருந்தா அவருக்கு சலுகை இல்லை. ஏன் அதை மாத்துங்க நாங்க கேட்கல. அவங்க கூட்டு குடும்பங்கிற வரவேற்கத்தக்கதை நினைச்சிட்டு போறாங்க. அதே மட்டும் நம்ம மாத்த சொல்லணும். அதே மாதிரி ஒரு யார் வீட்டு பிள்ளைய எடுத்து ஒருத்தர் இந்து வளர்க்கிறாரு, வளர்த்தா தத்து பிள்ளைன்னு ஒண்ணு இருக்குது. ஒரு முஸ்லீம் வளர்க்கிறாரு, ஆனா இந்து வளர்த்தா செல்லும், முஸ்லீம் வளர்த்தா செல்லாது. இந்தியாவுல இந்தியா சட்டப்படிய ஒரு முஸ்லீம் யார் வீட்டு பிள்ளை எடுத்து தத்து பிள்ளைன்னு வளர்க்கிறாரு, தத்துலாம் கிடையாது போடா இஸ்லாத்துல கிடையாதுவாங்க. இந்து வளர்க்கிறாருன்னு வைங்க, தகப்ப மகனுடைய உறவு வாரிசு சொத்து வித்து எல்லாமே கிடைக்கும். அப்ப இந்துக்களுக்கு அந்த சட்டம் இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி சீக்கியர்கள் இருக்காங்கன்னு வைங்க, சீக்கிய மதத்துக்காரங்க அவங்க இந்த சபைக்கு வரும்போது ஒரு கத்தியோட வரலாம். குருவாள் பாதி வால்ல பாதி இருக்கும்ல. ஏன்னு கேட்ட அரசியல் சாசனத்தை எழுதி வச்சிருக்கான். எப்படி எழுதிருக்கிறான்? சீக்கியர்கள் கத்தி வைத்து கிருபான் வைத்துக் கொள்வது அவங்களுடைய மதச்சடங்கில் உள்ளது. ஜனாதிபதியை பார்க்க போகும்போது கூட கத்தியோட போகலாம். நீங்க போனா உள்ள பிடிச்சி வச்சு போவான். ஒரு சீக்கியரா இருந்தாருன்னு சொன்னா அந்த கத்தி எடுத்துக்கிட்டு போனால் அது மத உரிமைன்னு வாதாடலாம். சட்டம் சொல்லுது. அப்படி இந்தியாவுடைய சட்டம் தான் சொல்லுது. அப்ப அந்த மாதிரி தான் முஸ்லிம்களுக்கு என்று 4 விஷயங்கள்ல தனியா சட்டம் கொடுத்துருக்கு. 4 விஷயம் தான். எல்லா சட்டமும் இந்து முஸ்லீம் கொண்டுதான் அந்த நாட்டில். நல்லா விளங்கிக்கணும். லட்சக்கணக்கான சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள் எல்லாமே முஸ்லீமுக்கும் அந்த சட்டம் தான், இந்துவுக்கும் அந்த சட்டம் தான். 4 விஷயங்கள். என்ன 4 விஷயம்? குடும்ப திருமண விஷயம் இருக்குல்ல, திருமணம் செய்யற விஷயம், விவாகரத்து விஷயம், பாகப்பிரிவினை அதாவது சொத்து உரிமை விஷயம், வக்ஃபு விஷயம். இந்த 4 விஷயத்துல மட்டும் முஸ்லீம்கள் அவங்க மதப்படி பங்கு வச்சுக்கலாம். இப்ப எங்க தகப்பனார் செத்து போயிட்டாரு, அவர் சொத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் நாங்க பங்கு வச்சுக்கலாம். அது அனுமதிக்குது. இதுல வேற சமுதாயத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இதுல சமூக நிலைந்து கேடு இருக்கா? எங்க சொத்தை நாங்க பங்கு வச்சுக்கிறோம். இதுல பொதுவா சட்டம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என் தகப்பனுடைய சொத்தை என்னுடைய மார்க்கப்படி எனக்கு எவ்வளவு கிடைக்கணுமோ அப்படி நான் எடுத்துக்கலாம். என் தம்பிக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம், என் தாய்க்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கொள்வதை இஸ்லாம் இந்திய சட்டம் அனுமதிக்குது. இதுல தனி சட்டம் இருக்குது. அதே மாதிரி விவாகரத்து பண்றோம், கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்ல. நாங்களா சமுதாயத்தில் வச்சு ஆணு பண்ணி என்ன பண்ணிக்கலாம், விவாகரத்து பண்ணிக்கலாம். அதை கோர்ட் ஒத்துக்கிறோம். மற்றவங்க கோர்ட்ல போய் பண்ணணும். இது ஒண்ணு. திருமணம் இருக்குது, நாங்க எங்க ஜமாத்துல வச்சு எங்க முறைப்படி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா அதை கல்யாணம்னு கோர்ட் அங்கீகரிச்சுக்கணும். அதுவும் திருமணம் தான். திருமண முறைகளை இஸ்லாம் கோர்ட் ஏத்துக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல முஸ்லீமுக்கு தனியா இருக்கிறதுனால எந்த ஒரு கேடுமே இல்லை. இது வேற சமுதாயத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். வேற சமுதாய மக்களோட பாகப்பிரிவினை ஏற்பட போறது இல்ல, வேற சமுதாய மக்களோட வக்ஃபு பிரச்சனை வரப்போறது இல்ல, வேற சமுதாய மக்களோட விவாகரத்தோ அல்லது விவாகமோ ஏற்பட போறது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில எந்த ஒரு இடையூறும் இல்லாத ஒரு சட்டத்தை இஸ்லாம் தந்திருக்கு. இதனால ஒண்ணும் யாருக்கு எந்த இடங்களும் இல்ல, எங்களுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். சரி, இதை மாத்தணுங்கிறாங்க. இதை மாத்தணும், இதனால இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எதனால இருக்கக்கூடாதுங்கிறாங்க? ஒரு கேடும் இல்ல. இந்தியாவுடைய ஒருமை என்ன காரணம் சொல்லுவாங்க? ஒரு நாடுன்னா ஒரே மாதிரி தானே சட்டம் இருக்கணும். கேட்க நல்லா இருக்குது. ஒரே மாதிரி சட்டம் இருக்கா? இங்க கிரிமினல் சட்டம் ஒரே மாதிரி இருக்கா? அப்படி சொல்லக்கூடியவர்கள் முதல் என்ன பண்ணணும்? சிவில், இதெல்லாம் சிவில விடுங்க. கிரிமினல் சட்டம் இந்தியாவில் ஒரே மாதிரி இருக்குதா? இல்ல. தமிழ்நாட்டிலே ஒரே மாதிரி இருக்குதா? இல்ல. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், அங்க எந்த ஆம்பளையும் எந்த பொம்பளையும் கூட்டிட்டு போய் விசாரம் பண்ணலாம், போலீஸ் வராது. ஏன்? 5 ஸ்டார் ஹோட்டல் அனுமதி வாங்கிட்டாங்கல்ல. 5 ஸ்டார்னா அனுமதி வாங்கிட்டு அதுக்கு ஸ்டார். 5 ஸ்டார்ல ஒரு ஸ்டார் விசாரத்துக்கு, ஒரு ஸ்டார் பாருக்கு, ஒரு ஸ்டார் நீச்சல் குளத்துக்கு. ஸ்டார்ங்கிறது வசதிக்கு கொடுக்கலாம். 5 ஸ்டார்னு சொன்னா 5 வசதி எங்க இருக்குன்னு அர்த்தம். என்ன வசதி? அதாவது தண்ணி அடிக்கலாம், பார் அடிக்கலாம், மாநிலம் முழுசு மதுவிலக்கு இருந்தாலும் 5 ஸ்டார் ஹோட்டல் அடிக்கலாம். அப்ப பணக்காரனுக்கு ஒரு சட்டம், யாருக்கு இதை மாத்து. முதல்ல காபரை டான்ஸ் ரோட்ல விட்டு குறவுங்கிறது டான்ஸ் ஆடுவான், அவன் மேல கேசப்பட்டு உள்ள தள்ளிடுவாங்க. இதையே ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் நடத்தினா அதுக்கு ஒரு ஸ்டார் முத்திரம் வச்சிருக்கான அனுமதி. ஒரே நாட்டில் அவுத்து போட்டு ஆடுற டான்ஸ் பணக்காரனுக்கு அனுமதி, ஏழைக்கு அனுமதி இல்ல. பம்பாயில போனீங்கன்னா சொன்னா போர்டு போட்டிருப்பான், இங்க ஆந்திரா இவ்வளவு, தமிழ்நாடு இவ்வளவு, கேரளாவுக்கு ரேட் இவ்வளவு, 18 வயசுக்கு ரேட் இவ்வளவு. சிரிக்கிறது சொல்லல, இருக்கிறது சொல்றேன். நாட்டில் நடக்கிற நெசமா இருக்கு. பம்பாய்க்கு போனீங்கன்னு சொன்னா, கல்கத்தாவுக்கு போனீங்கன்னு சொன்னா, அந்த 2 மாநில 2 பெரிய நகரங்கள்லையும், இந்தியாவில் பெரிய நகரம் அந்த 2 தான். நம்ம சென்னையில பெருசு.
அந்த 2 நகரத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா, விபச்சாரத்துக்கு சட்டப்பூர்வமா போர்டு போட்டு அதை வந்து தொழில் நடத்தலாம், தொழிலே நடத்தலாம், லைசன்ஸ் வாங்கி நடத்தலாம். அது இங்க அனுமதி இல்ல. இது ஒரே சட்டமாக்குங்களேன் பாப்போம். தண்ணி அடிக்கிறது ஒரே மாதிரி எல்லா பக்கத்திலையும் தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொல்லுங்களேன் பாப்போம். அதுல செய்யும் முதல்ல ஒரே சட்டம் சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம், மாநிலத்துக்கு மாநிலம் வேற சட்டம். இந்த மாநிலத்துல ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டலாம், பெங்களூர்ல ஓட்டினா பிடிச்சி உள்ள வச்சு போடுவான். ஒரே நாடுதான், ஒரே நாடுதான். தமிழ்நாட்டில் ஹெல்மெட் இல்லாம புதுக்கோட்டையில ஓட்டினா சும்மா விட்டுருவான். நீங்க பெங்களூர்ல போய் ஓட்டினீங்கன்னா உள்ள கொண்டு வச்சிருவான். அங்க ஹெல்மெட் போடணும். ஏண்டா இவனுக்கு ஹெல்மெட் போட்டா குற்றம், அவனுக்கு மட்டும் குற்றம் இல்ல, என்ன இது? இப்படி நிறைய இருக்கு. மாநிலத்துக்கு மாநிலம் வரியில வித்தியாசம். நான் கேட்கிறேன், இந்த பக்கத்துல பாண்டிச்சேரி இருக்குது, எல்லா பணம் முதலையும் போய் பாண்டிச்சேரியில தொழில் ஆரம்பிக்கிறான். என்னடா கேட்டா வரி விலக்கம். ஒரே நாடு தானப்பா, அதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரி கூட, பாண்டிச்சேரிக்கு மட்டும் வரி கம்மி. என்ன அதுங்கிற ஒரே மாதிரி சீரா வரி போடு பார்ப்போம். பாண்டிச்சேரியில வரி சலுகைனால எல்லா தொழிலும் அங்க போய் ஆரம்பிக்கிறான், வரி சலுகையா. அப்ப அதுல வித்தியாசம் இருக்கு. மாநிலத்துக்கு மாநிலம் அந்த பொருள்கள்ல கட்டுப்பாடு விதிக்கிறதுல இருக்கு, ரேஷன் பொருள்கள்ல வித்தியாசங்கள் இருக்குது. அதனால அதுகளை எல்லாம் ஒன்றுபடுத்துறதுக்கு எப்படி தப்புன்னு சொல்றோமோ அது மாதிரி தான் இது தேவையில்லாத விஷயம். இன்னும் சொல்ல போனா இந்தியாவுடைய ஆட்சி மொழி எதுங்க? இந்தியாவுடைய ஆட்சி மொழி எது? அரசியல் சாசனப்படி இந்தி மொழி. அரசியல் சாசனம்ங்கிற புஸ்தகத்தை புரட்டி பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தின்னு எழுதி வச்சிருக்கு. இந்தி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி. ஆனா தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணதுனால நேரு ஒரு வாக்குறுதி கொடுத்தார், ஆட்சி மொழி சட்டப்படி இந்தி தான், நீங்க விரும்பாத வரைக்கும் திணிக்க மாட்டேன், உறுதிமொழியில வண்டி ஓடிக்கிட்டு இருக்கே தவிர சட்டப்படி இந்தி தான் ஆட்சி மொழி. அப்ப இந்தி ஆட்சி மொழி கொண்டு வைப்போம், கொண்டு வர மாட்டேன். கொண்டு வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், கலவரம் வரும், தேவையில்லாத ஒரு தனியனை இதுக்கு உண்டாக்கணும். சட்டத்தில் இருக்கிறதையே விட்டு கொடுத்திருக்கிறோம். அப்ப அதே மாதிரி தான் ஒரு மதத்துடைய விஷயம் தலையிட்டா தேவையில்லாம விவகாரம் வருமா வராதா? அதான் விஷயம். இதை இங்க விளங்கிக்கணும். அப்புறம் சாபானு வழக்கு விஷயமா சொன்னாங்க, ஒரு பெண் வழக்கு போட்டாங்க. அதுல நீதிபதி தீர்ப்பளிச்சாரு, நீங்க எதிர்த்தீங்கன்னு. நீதிபதி என்ன தீர்ப்பளிக்கலாம்? அவரு இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிற தீர்ப்பளிக்க அவருக்கு அதிகாரம் கிடையாது. அவர் இந்திய சட்டம் என்ன சொல்லுதுங்கிற தீர்ப்பளிச்சாரே, ஆனால் அதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்கட்டுமே, இந்து மதம் சொல்வது என்னங்கிறது அவர் தீர்மானிக்க முடியாது. இந்து மதத்துடைய அறிஞர்கள் தீர்மானிக்கணும். இஸ்லாம் மதம் என்ன சொல்லுது என்பதை அவர் தீர்மானிக்க. அவர் என்ன பண்றாரு? குர்ஆன் இப்படித்தான் சொல்லும் தேவையில்லாம சொன்னார். இஸ்லாத்தை பத்தி சொல்ல நீ யாரு? அது குர்ஆன்ல இல்லாத சொல்ல நீ யாருன்னு சொல்லித்தான் அங்க ஒரு பிரச்சனை கிளப்பப்பட்டுச்சே தவிர இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை இஸ்லாத்தில் இருப்பதாக அவர் சொன்னார். இந்தியா சட்டத்தில் இப்படித்தான் செய்வோம்னு சொன்னா அது வேற மாதிரி எதுவும் கொண்டிருப்பாங்க. அதான் சந்திர சூட் எதிர்க்கப்பட்டதுக்கான காரணம். அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சிவில் சட்டங்கிறது எடுத்தா பிரச்சனை உண்டாகும், நாட்டில் அமைதி கெட்டு போயிடும், நல்லிணக்கம் கெடும். அது இருக்கனால யாருக்கு எந்த கேடும் கிடையாது, அதை விளைவிக்கணும். இஸ்லாமிக் லா, இஸ்லாமிய தனிநபர் சட்டம் என்னதான் சொல்லுது அப்படிங்கறத பத்தி நீங்க இங்க ஒரு விளக்கம் கொடுக்கறீங்க. கோழிக்கோட்ல ஒரு மாதிரி, டெல்லியில ஒரு மாதிரி, அகமதாபாத்ல ஒரு மாதிரி. அதனால இந்தியா முழுவதற்கும் பொருந்தக்கூடிய இஸ்லாமிக் தனிநபர் சட்டத்தை வரையறுப்பதற்கான ஒரு ஏற்பாட்டுக்கான முன்முயற்சியை உங்களுடைய ட்ரஸ்ட் எடுக்குமா? அதாவது முதலாவது அவங்களுடைய ஒரு மனக்குறை, அது கேள்வின்னு கூட சொல்ல முடியாது. இந்த சமுதாயத்தின் மீது உள்ள ஒரு ஆதங்கத்தில் ஒரு தங்களுடைய மனக்குறையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய சட்டம் என்பது கேரளாவில் உள்ளவங்க அவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்க, இந்த மௌலவி இப்படி சொல்றாரு, அந்த மௌலவி அவர் ஒரு மாதிரியா சொல்றாரு. வரையறுக்கப்பட்டதாக இஸ்லாமிய சட்டம் ஒண்ணும் இல்லையா? ஏன் இப்படி ஆளுக்கு ஆளு வியாக்கியானம் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி. அப்படி இருக்குமானால் ஒன்றுபடுத்தி ஒரே மாதிரி வியாக்கியானம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாகக்கூடாதா? இன்னும் நல்லா கேட்கிறாங்க. இது குறிப்பா முஸ்லீம் சகோதரர்கள் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய அம்சம். அதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குர்ஆன் கடவுளுடைய வேதம்னு நாங்க நம்புறோம். நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரைகள், பொன்மொழிகள், இந்த ரெண்டும் தான் முஸ்லிம்களுடைய அரசியல், சமூக, பொருளாதார சட்டத்திட்டங்கள். அதுல எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருச்சுங்க. திருக்குர்ஆன்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் அதுல சொல்லாத ஒன்று ரெண்டு இருக்குமானால் நபிகள் நாயகம் தங்களுடைய விளக்கத்தின் மூலமாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கு ஷரியத் சட்டம் என்று இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டிருப்பது திருக்குர்ஆனுடைய விளக்கம் இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரையும் இல்லை. வேற என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமிய சட்டம் என்னை மாதிரி ஒருத்தர் அவரா எழுதுவாரு, அந்த புத்தகங்களை தான் ஷரியத் சட்டம் இந்தியாவில் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. முஸ்லீம் ஷரியத் சட்டங்கிறாங்களே அதை தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க.
இப்போ மனிதர்கள் எழுதின புத்தகங்களை என்னை மாதிரி உங்களை மாதிரி மனிதர்கள் எழுதுனதை ஏத்துக்கிறோம்னு வரும் பொழுது நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, 40 வரும், 4 வரும், 4000 வரும். அது எப்படி இருக்கணும் இஸ்லாமிய சட்டம்னு கேட்டா, நான் ஒரு இஸ்லாமிய சட்டம் நான் ஒன்னு சொல்றேன், குர்ஆன்ல இருந்து அதுக்கு சான்றை எடுத்து காட்டணும், எந்த குழப்பமும் வந்திருக்காது. அல்லது ப்ராஃபட் இப்படி சொன்னாங்க, முகமது நபி இப்படி சொன்னாங்கன்னு எடுத்து காட்டணும், அப்ப குழப்பம் வந்திருக்காது. இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, எங்க ஆளுக்கு அந்த ஷாபின்ற ஒரு அறிஞர் இப்படி சொன்னாரு, ஹனபின்ற ஒரு அறிஞர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இந்த அறிஞர் அப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்படியே அறிஞர் சொன்னார்னு சொல்லி எங்க சமுதாயம் வந்து குர்ஆனையும் நபி வழியையும் பின்னுக்கு தள்ளிட்டு இப்படி எல்லாம் போனதுனாலதான் இந்த மாதிரி காலிக்கேட்ல ஒரு சட்டம், வேலூருக்கு ஒரு சட்டம், தேவபந்துக்கு ஒரு சட்டம் உண்டாயிருக்குது. இதுல அந்த சகோதரி அவர்கள் கேட்கிறாங்களே, அதுல முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு பாடம் இருக்குது. அவங்க அப்படி கேட்கிற அளவுக்கு நம்முடைய நிலைமை வந்து மண்டவாளம் வந்து தண்டவாளத்தில் ஏறுச்சுன்னு பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ள இவ்வளவு வேறுபாடுகளை உண்டாக்கி வச்சிருக்கீங்க. எதனால? எவன் சொன்னாலும் கேட்கிறது. இஸ்லாம் என்பது குர்ஆன்ல எடுத்து காட்டியா? நானே சொல்றேன், இஸ்லாத்தின் பெயரால் ஒன்றை சொன்னேன்னா குர்ஆன்ல இருந்து காட்டுங்கன்னு கேட்கணும். நாங்க இந்த முயற்சியில, எந்த முயற்சியில? அறிஞர்கள் சொன்னார்கள், மூலவிகள் சொன்னார்கள், முல்லாக்கள் சொன்னார்கள் என்பதிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுத்து குர்ஆனில் இருந்து சொன்னதை மட்டும் கேளுங்கள், நபிகள் நாயகம் சொன்னதை மட்டும் கேளுங்கள் என்று 15 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த இயக்கம் நடத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். பல லட்சக்கணக்கான மக்களை இதன் கீழ் ஒன்று திரட்டி இருக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுவதற்காக எங்க சமுதாய மக்கள்னாலே நான் வெட்டப்பட்டேன். இதே மாதிரி ஒரு மேடையில் வைத்து அது கழுத்துக்கு வந்தது கையோட போச்சுங்கிற மாதிரி அறுவாள் மேடையில் வந்து வெட்டினாங்க இதுக்காக வேண்டிய. அதுக்கு பிறகும் நாங்கள் தைரியமாக எங்கள் மத்தியில இந்த மூட நம்பிக்கைகள் இருந்து விடுபட்டு குர்ஆன்ல இருந்து நபிகள் நாயகத்தினுடைய வழியிலிருந்து சிந்திப்பார்களே, ஆனால் இப்படி மோசமானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை, இவ்வளவு கொடுமைகள் நடக்காது என்பதற்காக வேண்டி 15 ஆண்டு காலமாக பல ஊர்களில் பள்ளிவாசலுக்குள்ளே வச்சு 2000 பேர் சேர்ந்து என்னை ஒரு ஆள் அடித்தாங்க. லெப்பக்குடிக்காடுங்கிற ஊர்ல, மேலப்பாளையங்கிற ஊர்ல அதே மாதிரி பண்ணாங்க. நாகூர்ல தர்காவுக்கு முன்னாடி நின்று நாங்கள் பேசும் பொழுது டீப் லைட்டுகளால் அந்த சேர்களால் அடிக்கப்பட்டு முத்துப்பேட்டையில நாங்கள் தாக்கப்பட்டோம். 15 ஆண்டு காலத்தில் நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளான எங்க சமுதாயத்தினால ஒரு 200க்கு மேல இருக்கும். அவ்வளவுக்கும் பிறகு இன்றைக்கு மக்களை தட்டி எழுப்பி பெரிய விழிப்புணர்ச்சியை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குங்கிற மறக்க முடியாது. இன்னும் அதற்காக எங்களை அர்ப்பணித்து சகோதரி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரே மாதிரியான ஒரு குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டத்தின் பக்கம், நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் பக்கம் எங்க சமுதாயத்தை திரட்டுவோம். அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை இருக்காது. இந்த கொடுமைகள் நடக்குதுங்கல்ல, அந்த அவ்வளவு கேள்விகள் இருக்காது. அந்த நிலைமையை உருவாக்க நாங்கள் முயற்சி பண்ணுவோம். பாதி இடத்துல உயிரெடுக்கிறான்னு சொல்ற மாதிரி பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்குதுல்ல, இதை ஏன் பர்சனலாக கொஞ்சம் நீங்களே உங்களை பெரிய மத குருமார்கள்லாம் சந்திச்சு கூடி ஆலோசனை செஞ்சு ஒட்டுமொத்தமா உலக அளவில் இதுக்கு ஒரு தீர்வு கண்டு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி என்ற ஒரு பாகுபாடு இல்லாம வகுத்தோம்னா உலகமே சமுதாய வளர்ச்சி பெறும். உலக அரங்கில் இன்னும் கேட்டா குறிப்பா உங்க முஸ்லிம் நாடுகள் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற முடியும். தாழ்மையான கருத்து இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டுகிறேன். ரொம்ப அற்புதமான கேள்வியை வழக்கறிஞர் சம்பத்குமார் அவர்கள், சம்பத்குமார் தானே, சம்பத்குமார் அவர்கள் ரொம்ப அற்புதமான நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி வந்து அவர் கேட்டது மட்டும் இல்ல, இந்த நாட்டில் உள்ள மக்களுடைய உள்ளங்களில் பெரும்பாலோருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் அவர் எழுப்பியிருக்கிறார். இது வந்து ரொம்ப நல்ல விரிவாக விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி. முதல்ல இந்த நாடுக்கு முழுவதும் ஒரே ஒரு ஜனநாயக நாடு, ஒரே ஒரு சட்டம், பொது சிவில் சட்டம் அப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆதங்கத்தின் அடிப்படையில் எழுந்த கேள்வி இது. இதுல ஒன்னா வருவோம். இந்த முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல எங்களுடைய மார்க்க சட்டப்படி நடந்து கொள்வதற்கு அனுமதி இருக்குது. மற்ற எல்லாத்திலையும் பொது சிவில் சட்டம் தான் நாட்டில் இருக்கு, விளங்கிக்கணும். சிவில் சட்டம் இருக்கிறத எல்லா சிவில் சட்டங்களுமே இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்ங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இந்த நாட்டில் இருக்குது. எதுல மட்டும் தனி சட்டங்கள் வருதுன்னா திருமணம், விவாகரத்து, ஜீவனாம்சம், பலதார மனம், அப்புறம் வக்ஃபு, இந்த இவ்வளவுதான். இதை தவிர பாக்கி எல்லாத்திலையுமே இப்ப ஒரு முஸ்லீமும் ஒரு இந்துவும் கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டாங்க. கொடுக்கல் வாங்கல் பண்ண வழக்கு கோர்ட்டுக்கு போகுது, சிவில் தான் இது. இதுக்கு கோர்ட் எப்படி தீர்ப்பு சொல்லணும்? வட்டி போட்டு கொடுக்க சொல்லணும். இவர் பாய் முஸ்லீம், இவர் வட்டி கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லாது. அப்ப சிவில் மேட்டர்ல வந்து எல்லாத்துக்குமே ஒரே சிவில் தான் இருக்குது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-6 விஷயங்களில் முஸ்லீம்கள் அவர்களுடைய மதப்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது.
எல்லாத்திலும் விளங்கிக்கிறத. என்ன சில பேர் எல்லாத்திலையுமே முஸ்லீமுக்கு தனி சட்டம் விளங்கிட்டு இருக்காங்க. இருக்கிறது ஒரு 5 பாகப்பிரிவினை, ஒண்ணு வாரிசு உரிமை சட்டம் 6. இந்த 6 விஷயங்கள்ல தான் முஸ்லீம்கள் அவர்களுடைய மதப்படி நடந்து கொள்ளலாம். எல்லாத்திலையும் நாட்டு சட்டப்படி தான் நடக்கணும். 6 விஷயம். எப்படி? இந்தியாவுடைய அரசியல் சட்ட பிரகாரம் இப்ப இங்க ஒருத்தர் வர்றாரு, ஒரு பிரதமரையே பாக்குறதுக்கு நான் போறேன்னு வைங்களேன், போகும்போது ஒரு குருவால் அருவாளை தூக்கிட்டு போனேன்னு வைங்க, உள்ள விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஒரு சீக்கியர் எடுத்துக்கிட்டு போனா அவரை நீங்க தடுக்க முடியாது. ஏன்? அரசியல் சாசனத்திலேயே சீக்கியர்கள் கிருபான் வைத்துக் கொள்வது அவர்களின் மத உரிமைன்னு இருக்குது. இந்த கத்தியை கொண்டு போறது கூட இந்த கூட்டத்துக்கு வேற ஆளுக்கு கத்தியை கொண்டு வந்தா நீங்க தடுக்கலாம். ஒரு சீக்கியர் கத்தியை கொண்டு வந்தாருன்னு சொன்னா எந்த சட்டத்தினாலும் எந்த போலீஸ்னாலையும் தடுக்க முடியாது. ஏன்? அரசியல் சாசனத்தில் எழுதி வச்சிருக்காங்க. அப்படி சீக்கியர்கள் கத்தி வைத்துக் கொள்வது அவர்களுடைய மத சடங்கு, மதத்தின்படி வைத்துக் கொள்ளணும். அந்த கிருபான்னு சொல்லக்கூடிய குருவால் வைத்துக் கொள்வது அவங்களுடைய சடங்கு. அப்படி கொடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி சீக்கியர்களுக்கு நல்ல சட்டங்கள் தனியா இருக்குது. அதே மாதிரி இந்துக்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு முஸ்லீமுக்கு இல்லாத தனி சட்டம் இருக்குது. எல்லாருக்கும் தனித்தனி சட்டங்கள் இருக்குது, முஸ்லீமுக்கு மட்டும் இல்ல. அது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கா சொல்றேன். எப்படி? கூட்டு குடும்பமாக இருந்தால் வருமான வரியில விலக்கு சலுகை இருக்குது. அது இந்துக்களுக்கு மட்டும்தான் இருக்குது. கூட்டு குடும்பமா இருக்கிறாங்கல்ல, கூட்டு குடும்பத்தில் வருமான வரி விலக்கு பெறுவதாக இருந்தால் ஒரு முஸ்லீம் கூட்டு குடும்பத்துக்கு அது கிடைக்காது. இந்து கூட்டு குடும்பத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். கிறிஸ்தவ கூட்டு குடும்பத்துக்கு கிடைக்காது. ஒரு நாடு தான், ஒரு சட்டம் தான். ஆனால் அவர்கள் இந்த கூட்டு குடும்பங்கிறது அங்கீகரிக்கிறதுனால அதுல தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்க வேணாம், அவங்க மதப்படி நடந்துக்கிறட்டு விட்டு வச்சிருக்குது. அதே மாதிரி தத்தெடுக்கிறாங்க. முஸ்லீம் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாரு, இந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாரு. முஸ்லீம் தத்தெடுத்தாருன்னு சொன்னா தத்தெடுத்ததனால் பிள்ளை ஆக மாட்டார் அவர். இந்து தத்தெடுத்தாருன்னு சொன்னா பெத்த மகனுக்கு உள்ள அதே மாதிரியான வாரிசு உரிமையிலிருந்து எல்லா உரிமையும் அது கிடைக்கும். ஒரு முஸ்லீம் தத்தெடுத்ததுனால எனக்கு எங்க அத்தா எங்க தகப்பனார் அவரு சொத்தை தாங்கன்னு கேட்டா எந்த கோர்ட்லயும் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு என்னடா தத்து அவருக்கு மட்டும்தான், நீ பேசக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப இந்துக்களுக்கும் இதே மாதிரி நிறைய இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எப்படி முஸ்லீம்களுக்கு 4-5 விஷயத்துல விட்டு வச்சிருக்காங்களோ இந்துக்களுக்கு சில விஷயங்கள்ல தனிச்சட்டங்கள், கிறிஸ்தவர்களுக்கு சில விஷயங்கள்ல தனிச்சட்டங்கள், சீக்கியர்களுக்கு சில விஷயங்கள்ல தனிச்சட்டங்கள். அவ்வளவு வேணாமே. இப்ப ராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர் தாடி வைக்க கூடாது, ராணுவத்தினுடைய சட்டம். சீக்கியர்களுக்கு சட்டம் உண்டா? ராணுவம் பாதுகாப்பு, அதுலயே சீக்கியர்களுக்கு சட்டம் கிடையாது. ஏன்? அவங்க மதத்தில் வச்சு ஆகணும், கம்பல்சரியா வச்சு ஆகணும். தலப்பாவும் தாடியும் அவங்களுக்கு அவசியம். அப்ப எத்தனை ராணுவ வீரர் தளபதியா வரைக்கும் போயிருப்பாரு, அவராத்தான் இருப்பாரு. அது யாருக்கு இல்ல? இந்து போய் நானும் வைக்க போறேன் வைக்காத, முஸ்லீம் வைக்க கூடாது, கிறிஸ்தவர்கள் வைக்க கூடாது. யார் மட்டும் வைக்கலாம்? ராணுவத்தில் பணியாற்றுவதாக இருந்தா அப்படிலாம் இருக்கத்தான் செய்யுது. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, சிவில் சட்டம் நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை என்னமோ எல்லாத்துலயும் முஸ்லீமுக்கு தனி சட்டம் நினைச்சால் அது தப்பு. அல்ல முஸ்லீமுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு நினைத்தீர்கள், அதுவும் தப்பு. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு 5-6 விஷயத்தை, மதச்சார்பட்ட ஒரு நாட்டில் மதங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக வேண்டி உனக்கு 5 விஷயத்தில் நீ இப்படி நடந்துக்க, நீ ஒரு 5 நடந்துக்க, நீ ஒரு 5 நடந்துக்க கொடுத்து வச்சிருக்கு. இதுல முஸ்லீமுக்கு மட்டும் கொடுத்ததாகத்தான் நிறைய பேர் வழங்கி வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. இது முதல்ல வழங்கிக்கிறது சிவில் சட்டத்தை பற்றிய ஒரு பிரச்சனை. ரெண்டாவது கிரிமினல் சட்டம் இருக்கு பாருங்க, அதுவே நம்ம நாட்டில் பொதுவா இல்ல. சிவிலுக்கு பொதுன்னு பேசுறோம். நம்ம நாட்டில் கிரிமினல் சட்டங்கள் பொது, கிரிமினல் பெருசா சிவில் பெருசா? சிவில் உரிமைகள் விஷயம், அது பெரிய விஷயம் கிடையாது. கிரிமினல்ங்கிறது பயங்கரமான விஷயம். இந்த மாநிலத்தில் தண்ணி அடிச்சான்னா அவன் குற்றவாளி இல்ல, அவனை வேற மாநிலத்தில் போய் தண்ணி அடிச்சான்னா அவன் குற்றவாளி. உதாரணத்துக்கு பம்பாயில போய் விபச்சார விடுதி வச்சு நடத்தினா அவன் குற்றவாளி இல்ல, அதையே சென்னையில் நடத்தினா அவன் குற்ற. இது ஒரு விபச்சார விடுதி நடத்துற விஷயம். ஒரு நாட்டில் என்ன சட்டம் இருக்குது? பம்பாயில போர்டு போட்டு இங்கே சப்ளை செய்யப்படும் விற்கலாம் பொம்பளைய. பம்பாயில, சென்னையில விற்க முடியுமா? ஒரு நாடு தானே இது. இது ஒரு கிரிமினல் குற்றம் தானே. இது ஒழுக்கக்கேடு, எய்ட்ஸ் பரப்பக்கூடிய குற்றம் தானே. இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் நாடு உருப்படியா இருக்கும். இதுக்கு ஒரு சட்டம் உண்டா நாட்டில்? இல்ல. அது வேணாம். இந்த மாதிரி இடத்துல ஒரு டான்ஸ் போட்டு ஒரு பொம்பளை ஆட விட்டு ரிக்கா டான்ஸ் போட்டு அரகுற ஆடையில் ஆட விட்டீங்கன்னு வைங்க, கண்டுக்கிற மாட்டாங்க. பெரிய இடத்துல கண்டுக்கிற மாட்டாங்க. ஸ்டார் ஹோட்டல்கள்ல இதெல்லாம் இருந்தா தான் ஸ்டார் என்பதே வசதிக்கு கொடுக்கிறது தான். பார் இருந்தா அதுக்கு ஒரு ஸ்டாரு, பொம்பளை இருந்தா அதுக்கு ஒரு ஸ்டாரு கொடுக்குறான். தெருவுல போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஆடினான்னு வைங்க, பிடிச்சிட்டு போயிருவான். என்னடா அது அப்படிமா?
இதுதான் நடக்கிற விஷயம். அப்ப வசதி உள்ளவர்கள் மாத்திரம் அணுகக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்ல அனுமதிக்கப்படக்கூடியது யாருக்கு அனுமதி இல்ல? அன்றாடம் காட்சிகளுக்கு அனுமதி இல்ல ஒரு நாட்டுல. இதே மாதிரி நிறைய ஹெல்மெட், இங்க இருந்து ஹெல்மெட் போடாம போகலாம். பெங்களூர்லயும் போய் போடாம பொண்ணு உள்ள கொண்டு போட்டுவான். ஹெல்மெட் போடாம, அது ஒரு குற்றம் தானுங்க. அது தமிழ்நாட்டில் வந்து ஹெல்மெட் போடாம போகலாம். கர்நாடகாவில் ஹெல்மெட் போடாம போனா நான் அப்படித்தான் மெட்ராஸ்ல இருப்பேன், நீ மெட்ராஸ்ல இருக்க இங்க ஜெயில எறிந்துருவான். அப்ப இது நம்ம விளங்கணும். கிரிமினல் விஷயங்கள்ல மதுவுல இருந்து, விபச்சாரத்துல இருந்து பல விஷயங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமான சட்டங்கள் தான் இருக்குது. இதை நீங்க விளங்கிக்கணும். அவ்வளவுதானாம. இப்ப ஒரு மிருகத்தை வதை செய்வது என்ன? மிருக வதை சட்டப்படி கூடாதானே? திங்கிறதுக்கு செய்யலாம், அது கூட வதை செய்யலாம் சும்மா போட்டுக்கிட்டு. எப்படி இந்த ஜோசியம் சொல்லுவான் பாருங்களேன், கிளி வச்சு ஜோசியம் பண்ணுனா மம்தா பானர்ஜி நம்ம மேனகா காந்திக்கு போன் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் உள்ள கொண்டு வச்சிருவாங்க. ஏன்? ஒரு குருவியை வதை செய்யறான், எப்படி நீ வச்சு வித்த காட்டலாம், குரங்காட்டி குருவி வச்சு பழைக்கிறவன், இவனுக்கெல்லாம் இந்த சட்டம். ஜல்லிக்கட்டுன்னு வச்சு ஒரு மாட்டை வந்து எல்லாம் போட்டு மிதிச்சு துவம்சம் பண்ணி மாடு இவனை மிதிக்க இவன் மாட்டை மிதிக்க நடக்குன்னு வைங்க, யாரும் தலையிட முடியாது. ஏன் தலையிட முடியாது? போலீஸ் கேட்குமா? நாட்டில் சட்டத்தை தடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? அது மிருகவதை. அது இல்ல. ஏன் இல்லைன்னா அது வந்து மதத்தினுடைய ஒரு பழக்கத்தில் உள்ளது, அதுல போய் தலையிடக்கூடாது. அப்ப சட்டம் வகுத்தவர்கள் எதை பாக்குறாங்கன்னு கேட்டா, எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வரணும்னு நாட்டுல வந்து பிரச்சனை உண்டாக்கிட கூடாது. அவனுக்கு ரெண்டு கொடுத்து திருப்தி ஆகிட்டோம்னா சரி நம்ம நல்லா அப்படி நினைக்குவாங்க. ரேடியா எஸ்டிமா போனோம்னு சொன்னா நாடு ஒண்ணும் இல்லாம போயிரும். அவ்வளவு வேணாமே. இப்ப இந்தியாவுடைய அரசியல் சட்டப்படி இந்தியாவுடைய ஆட்சி மொழி அது. அரசியல் சட்டப்படி சட்டம் படித்தவர்கள் இருக்கிறீங்க, அரசியல் சட்ட புத்தகத்தை பரட்டி பாருங்க. சாசனத்துல இந்தியாவின் அரசியல் சாசனம் எழுதி வச்சிருக்குது, இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தி தான். இதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்களா யாராச்சும்? சட்டம் தான், இந்தியாவுடைய சட்டம் தான். நேரு கொடுத்த வாக்குறுதியில தான் தொங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் திணிக்கப்படல. வாக்குறுதியில தான் நிக்குது, சட்டமாக்கல இன்னமும். நேரு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தார், நீங்கள் விரும்பாதவரை நான் அதை திணிக்க மாட்டேன், ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. அப்ப அதுக்கு தான் ஒரு போராட்டம் நடந்துச்சு. போராட்டம் நடந்து கூட அரசியல் சட்டம் திருத்தப்படல, சட்டத்தில் இருக்கிறத கூட நிறுத்தினாங்க. ஏன்? சட்டத்தை விட சட்டம் ஒழுங்கு வரக்கூடாதுங்கிறது முக்கியம். சட்டங்கிறது வரட்டு தத்துவமா இருந்துடக்கூடாது. ஹிந்தி தான் ஆட்சி மொழி திணிச்சா தமிழ்நாடு வெடிக்கும், கேரளா வெடி புரட்சி வரும், கர்நாடகா பஞ்சாப்னு சொல்லி அது பாட்டுக்கு நாடு செதறுண்டு போயிடும். அதனால செதறுண்டு போக கூடாது என்பதற்காக வேண்டி சில விஷயங்களை அப்படி கண்டும் காணாமல் விடுவதுதான் நாட்டினுடைய ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். இந்த அடிப்படையெல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா எல்லாரையும் ஒரு சட்டத்தில் நான் கேட்கிறேன், ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு சட்டம் உண்டாங்க கிடையாது. அதான் நம்ம நாட்டுடைய சட்டம். இதை விளங்கிக்கணும். அம்சம் அளிக்க சொன்னது, ஆனால் அதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்த்தீர்கள். எல்லோரும் இந்தியர் எனில் சிவில் சட்டத்தை மட்டும் தனியாக கேட்பது ஏன்? இதனால் இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுவார்களே. கொஞ்சம் ஏன்னா இந்த கேள்வியை நீங்க மாத்தி கேட்க வரும்னா கேட்கலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட 5 தடவை கேட்கப்பட்டு 2 தடவை ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு. ஒளிபரப்பாக வேணாம், இந்த உள்ள மக்களுக்கு போட்டும். இல்ல நிறைய கேள்வி வந்து ஒளிபரப்புக்காக பார்க்க வேணாம், மக்களுக்கு போக வேண்டிய கேள்வி தான் கேட்டிருக்காரு. நல்ல கேள்விதான். இங்க உள்ள உங்களுக்கு தெரிய வேண்டிய கேள்விதான். அதாவதுங்க, இந்தியாவுல உள்ள சட்டம் இருக்குல்ல, முஸ்லீம்களுக்கு சில தனியான சட்டங்கள் இருக்குது. அதை பற்றி என்ன இருக்குதுங்கிறத புரிந்து கொள்ளாமல் ஒரு தவறான பிரச்சாரம் நாட்டில் வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்குங்க. அதனால அதை கொஞ்சம் விழாவாரியாகவே தான் விளக்க வேண்டியிருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும், இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பு இல்லாத நாடு. அரசியல் சாசன பிரகாரம் எல்லா மதத்தவர்களும் தங்கள் விரும்பின மதத்தை பின்பற்றலாம், பிரச்சாரம் செய்யலாம், வழிபடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு அனுமதிக்கிற ஒரு நாடு. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் எல்லா மதத்தவர்களுக்கும் தனி சட்டம் இருக்கு. நல்லா விளங்கிக்கணும். முஸ்லீமுக்கு மட்டும் இருக்கு, நீங்க தப்பா விளங்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை அந்த காலத்தில் எழுதும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்துக்களை மதிச்சு அவங்களுக்கு 4 சட்டம், முஸ்லீமை மதிச்சு அவனுக்கு 4 சட்டம், கிறிஸ்தவர்களை மதிச்சு அவனுக்கு 4 சட்டம், சீக்கியர்களை மதிச்சு அவனுக்கு ஒரு 4 சட்டம். இதுல நீங்க உங்க மதப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களே தவிர முஸ்லீமுக்கு மட்டும் கொடுக்கப்படல. இது நீங்க விளங்கிக்கணும். இப்ப இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் முஸ்லீம் ஒருத்தர் வந்து 3 தலைமுறையா சொத்து பிரிக்காம கூட்டு குடும்பமா வாழ்றாரு முஸ்லீம், அவருக்கு வருமான வரியில எந்த சலுகையும் கிடையாது. ஒரு இந்து ஒருத்தர் கூட்டு குடும்பமா வாழ்ந்தால் வருமான வரியிலே அவருக்கு சலுகை உண்டு. நல்லா விளங்கிக்கணும்.
இந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமான வரியில உங்களுக்கு சலுகை உண்டு, முஸ்லீம் கூட்டு குடும்பத்தில் இருந்தா அவருக்கு சலுகை இல்லை. ஏன் அதை மாத்துங்க நாங்க கேட்கல. அவங்க கூட்டு குடும்பங்கிற வரவேற்கத்தக்கதை நினைக்கிறாங்க, நினைச்சிட்டு போறாங்க. அதே மட்டும் நம்ம மாத்த சொல்லணும். அதே மாதிரி ஒரு யார் வீட்டு பிள்ளையே எடுத்து ஒருத்தர் இந்து வளர்க்கிறாரு, வளர்த்தா தத்து பிள்ளைன்னு ஒண்ணு இருக்குது. ஒரு முஸ்லீம் வளர்க்கிறாரு, ஆனா இந்து வளர்த்தா செல்லும், முஸ்லீம் வளர்த்தா செல்லாது. இந்தியாவுல இந்தியா சட்டப்படியே ஒரு முஸ்லீம் யார் வீட்டு பிள்ளை எடுத்து தத்து பிள்ளைன்னு வளர்க்கிறாரு, தத்துலாம் கிடையாது போடா இஸ்லாத்துல கிடையாதுவாங்க. இந்து வளர்க்கிறாருன்னு வைங்க, தகப்ப மகனுடைய உறவு வாரிசு சொத்து கித்து எல்லாமே கிடைக்கும். அப்ப இந்துக்களுக்கு அந்த சட்டம் இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி சீக்கியர்கள் இருக்காங்கன்னு வைங்க, சீக்கிய மதத்துக்காரங்க அவங்க இந்த சபைக்கு வரும்போது ஒரு கத்தியோட வரலாம், குருவாள் பாதி வால்ல பாதி இருக்கும்ல. ஏன்னு கேட்ட அரசியல் சாசனத்தை எழுதி வச்சிருக்கான். எப்படி எழுதிருக்கிறான்? சீக்கியர்கள் கத்தி வைத்து கிருபான் வைத்துக் கொள்வது அவங்களுடைய மத சடங்கில் உள்ளது. ஜனாதிபதியை பார்க்க போகும்போது கூட கத்தியோட போகலாம். நீங்க போனா உள்ள பிடிச்சி வச்சு போவான். ஒரு சீக்கியரா இருந்தாருன்னு சொன்னா அந்த கத்தி எடுத்துக்கிட்டு போனால் அது மத உரிமைன்னு வாதாடலாம். சட்டம் சொல்லுது, அப்படி இந்தியாவுடைய சட்டம் தான் சொல்லுது. அப்ப அந்த மாதிரி தான் முஸ்லிம்களுக்கு என்று 4 விஷயங்கள்ல தனியா சட்டம் கொடுத்துருக்கு. 4 விஷயம் தான். எல்லா சட்டமும் இந்து முஸ்லீம் கொண்டுதான் அந்த நாட்டில். நல்லா விளங்கிக்கணும். லட்சக்கணக்கான சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள் எல்லாமே முஸ்லீமுக்கும் அந்த சட்டம் தான், இந்துவுக்கும் அந்த சட்டம் தான். 4 விஷயங்கள். என்ன 4 விஷயம்? குடும்ப திருமண விஷயம் இருக்குல்ல, திருமணம் செய்யற விஷயம், விவாகரத்து விஷயம், பாகப்பிரிவினை அதாவது சொத்து உரிமை விஷயம், வக்ஃபு விஷயம். இந்த 4 விஷயத்துல மட்டும் முஸ்லீம்கள் அவங்க மதப்படி பங்கு வச்சுக்கலாம். இப்ப எங்க தகப்பனார் செத்து போயிட்டாரு, அவர் சொத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் நாங்க பங்கு வச்சுக்கலாம், அது அனுமதிக்குது. இதுல வேற சமுதாயத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இதுல சமூக நிலைந்து கேடு இருக்கா? எங்க சொத்தை நாங்க பங்கு வச்சுக்கிறோம். இதுல பொதுவா சட்டம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என் தகப்பனுடைய சொத்தை என்னுடைய மார்க்கப்படி எனக்கு எவ்வளவு கிடைக்கணுமோ அப்படி நான் எடுத்துக்கலாம். என் தம்பிக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம், என் தாய்க்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கொள்வதை இஸ்லாம் இந்திய சட்டம் அனுமதிக்குது. இதுல தனி சட்டம் இருக்குது. அதே மாதிரி விவாகரத்து பண்றோம், கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்ல. நாங்களா சமுதாயத்தில் வச்சு ஆணு பண்ணி என்ன பண்ணிக்கலாம், விவாகரத்து பண்ணிக்கலாம். அதை கோர்ட் ஒத்துக்கணும், மற்றவங்க கோர்ட்ல போய் பண்ணணும். இது ஒண்ணு. திருமணம் இருக்குது, நாங்க எங்க ஜமாத்துல வச்சு எங்க முறைப்படி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா அதை கல்யாணம்னு கோர்ட் அங்கீகரிச்சுக்கணும். அதுவும் திருமணம் தான். திருமண முறைகளை இஸ்லாம் கோர்ட் ஏத்துக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல முஸ்லீமுக்கு தனியா இருக்கிறதுனால எந்த ஒரு கேடுமே இல்லை. இது வேற சமுதாயத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். வேற சமுதாய மக்களோட பாகப்பிரிவினை ஏற்பட போறது இல்ல, வேற சமுதாய மக்களோட வக்ஃபு பிரச்சனை வரப்போறது இல்ல, வேற சமுதாய மக்களோட விவாகரத்தோ அல்லது விவாகமோ ஏற்பட போறது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில எந்த ஒரு இடையூறும் இல்லாத ஒரு சட்டத்தை இஸ்லாம் தந்திருக்கு. இதனால ஒண்ணும் யாருக்கு எந்த இடத்திலும் இல்ல, எங்களுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். சரி, இதை மாத்தணுங்கிறாங்க. இதை மாத்தணும், இதனால இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எதனால இருக்கக்கூடாதுங்கிறாங்க? ஒரு கேடும் இல்ல, இந்தியாவுடைய ஒருமை. என்ன காரணம் சொல்லுவாங்க? ஒரு நாடுன்னா ஒரே மாதிரி தான் சட்டம் இருக்கணும். கேட்க நல்லா இருக்குது. ஒரே மாதிரி சட்டம் இருக்கா? இங்க கிரிமினல் சட்டம் ஒரே மாதிரி இருக்கா? அப்படி சொல்லக்கூடியவர்கள் முதல் என்ன பண்ணணும்? சிவில், இதெல்லாம் சிவில விடுங்க. கிரிமினல் சட்டம் இந்தியாவில் ஒரே மாதிரி இருக்குதா? இல்ல. தமிழ்நாட்டிலே ஒரே மாதிரி இருக்குதா? இல்ல. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், அங்க எந்த ஆம்பளையும் எந்த பொம்பளையும் கூட்டிட்டு போய் விசாரம் பண்ணலாம், போலீஸ் வராது. ஏன்? 5 ஸ்டார் ஹோட்டல் அனுமதி வாங்கிட்டாங்கல்ல. 5 ஸ்டார்னா அனுமதி வாங்கி, அதுக்கு ஸ்டார். 5 ஸ்டார்ல ஒரு ஸ்டார் விசாரத்துக்கு, ஒரு ஸ்டார் பாருக்கு, ஒரு ஸ்டார் நீச்சல் குளத்துக்கு. ஸ்டாருங்கிறது வசதிக்கு கொடுக்கலாம். 5 ஸ்டார்னு சொன்னா 5 வசதி எங்க இருக்குன்னு அர்த்தம். என்ன வசதி? அதாவது தண்ணி அடிக்கலாம், பார் அடிக்கலாம், மாநிலம் முழுசு மதுவிலக்கு இருந்தாலும் 5 ஸ்டார் ஹோட்டல் அடிக்கலாம். அப்ப பணக்காரனுக்கு ஒரு சட்டம் யாரு? இதை மாத்து. முதல்ல காபரே டான்ஸ் ரோட்ல விட்டு குறவுங்கிறது டான்ஸ் ஆடுவான், அவன் மேல கேசப்பட்டு உள்ள தள்ளிடுவாங்க. இதையே ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் நடத்தினா அதுக்கு ஒரு ஸ்டார் முத்திர குத்திருக்கான அனுமதி. ஒரே நாட்டில் அவுத்து போட்டு ஆடுற டான்ஸ் பணக்காரனுக்கு அனுமதி, ஏழைக்கு அனுமதி இல்ல. பம்பாயில போனீங்கன்னா சொன்னா போர்டு போட்டிருப்பான், இங்க ஆந்திரா இவ்வளவு, தமிழ்நாடு இவ்வளவு, கேரளாவுக்கு ரேட் இவ்வளவு, 18 வயசுக்கு ரேட் இவ்வளவு. சிரிக்கிறது சொல்லல, இருக்கிறது சொல்றேன். நாட்டில் நடக்கிற நெசமா இருக்கு. பம்பாய்க்கு போனீங்கன்னு சொன்னா, கல்கத்தாவுக்கு போனீங்கன்னு சொன்னா, அந்த 2 மாநில 2 பெரிய நகரங்கள்லையும், இந்தியாவில் பெரிய நகரம் அந்த 2 தான். நம்ம சென்னையில பெருசு. அந்த 2 நகரத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா, விபச்சாரத்துக்கு சட்டப்பூர்வமா போர்டு போட்டு அதை தொழில் நடத்தலாம், தொழிலே நடத்தலாம், லைசன்ஸ் வாங்கி நடத்தலாம். அது இங்க அனுமதி இல்ல. இது ஒரே சட்டமாக்குங்களேன் பார்ப்போம். தண்ணி அடிக்கிறது ஒரே மாதிரி எல்லா பக்கத்திலையும் தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். அதுல செய்யும் முதல்ல ஒரே சட்டம் சொன்னா
இன்னைக்கு வரைக்கும் பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம், மாநிலத்துக்கு மாநிலம் வேற சட்டம். இந்த மாநிலத்தில் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டலாம், பெங்களூர்ல ஓட்டினா பிடிச்சி உள்ள வச்சு போடுவான். ஒரே நாடுதான், ஒரே நாடுதான். தமிழ்நாட்டில் ஹெல்மெட் இல்லாம புதுக்கோட்டையில ஓட்டினா சும்மா விட்டுருவான். நீங்க பெங்களூர்ல போய் ஓட்டினீங்கன்னா உள்ள கொண்டு வச்சிருவான். அங்க ஹெல்மெட் போடணும். ஏன்டா இவனுக்கு ஹெல்மெட் போட்டா குற்றம், அவனுக்கு மட்டும் குற்றம் இல்ல? என்ன இது? இப்படி நிறைய இருக்கு. மாநிலத்துக்கு மாநிலம் வரியில வித்தியாசம். நான் கேட்கிறேன், இந்த பக்கத்துல பாண்டிச்சேரி இருக்குது, எல்லா பணம் முதலையும் போய் பாண்டிச்சேரியில தொழில் ஆரம்பிக்கிறான். என்னடா கேட்டா வரி விலக்கம். ஒரே நாடு தானப்பா, அதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரி கூட, பாண்டிச்சேரிக்கு மட்டும் வரி கம்மி. என்ன அதுங்கிற? ஒரே மாதிரி சீரா வரி போட்டு பார்ப்போம். பாண்டிச்சேரியில வரி சலுகைனால எல்லா தொழிலும் அங்க போய் ஆரம்பிக்கிறான், வரி சலுகையா. அப்ப அதுல வித்தியாசம் இருக்கு. மாநிலத்துக்கு மாநிலம் அந்த பொருள்கள்ல கட்டுப்பாடு விதிக்கிறதுல இருக்கு, ரேஷன் பொருள்கள்ல வித்தியாசங்கள் இருக்குது. அதனால அதுகளை எல்லாம் ஒன்றுபடுத்துறதுக்கு எப்படி தப்புன்னு சொல்றோமோ அது மாதிரி தான் இது தேவையில்லாத விஷயம். இன்னும் சொல்ல போனா இந்தியாவுடைய ஆட்சி மொழி எதுங்க? இந்தியாவுடைய ஆட்சி மொழி எது? அரசியல் சாசனப்படி இந்தி மொழி. அரசியல் சாசனம்ங்கிற புஸ்தகத்தை புரட்டி பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தின்னு எழுதி வச்சிருக்கு. இந்தி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி. ஆனா தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணதுனால நேரு ஒரு வாக்குறுதி கொடுத்தார், ஆட்சி மொழி சட்டப்படி இந்தி தான், நீங்க விரும்பாத வரைக்கும் திணிக்க மாட்டேன். உறுதிமொழியில வண்டி ஓடிக்கிட்டு இருக்கே தவிர சட்டப்படி இந்தி தான் ஆட்சி மொழி. அப்ப இந்தி ஆட்சி மொழி கொண்டு வைப்போம், கொண்டு வர மாட்டேன். கொண்டு வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், கலவரம் வரும், தேவையில்லாத ஒரு தனியனை இதுக்கு உண்டாக்கணும். சட்டத்தில் இருக்கிறதையே விட்டு கொடுத்திருக்கிறோம். அப்ப அதே மாதிரி தான் ஒரு மதத்தினுடைய விஷயம் தலையிட்டா தேவையில்லாம விவகாரம் வருமா வராதா? அதான் விஷயம். இதை இங்க விளங்கிக்கணும். அப்புறம் சாபானு வழக்கு விஷயமா சொன்னாங்க, ஒரு பெண் வழக்கு போட்டாங்க. அதுல நீதிபதி தீர்ப்பளிச்சாரு, நீங்க எதிர்த்தீங்கன்னு. நீதிபதி என்ன தீர்ப்பளிக்கலாம்? அவரு இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிற தீர்ப்பளிக்க அவருக்கு அதிகாரம் கிடையாது. அவர் இந்திய சட்டம் என்ன சொல்லுதுங்கிற தீர்ப்பளிச்சாரே, ஆனால் அதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்கட்டுமே, இந்து மதம் சொல்வது என்னங்கிறது அவர் தீர்மானிக்க முடியாது. இந்து மதத்தினுடைய அறிஞர்கள் தீர்மானிக்கணும். இஸ்லாம் மதம் என்ன சொல்லுது என்பதை அவர் தீர்மானிக்க. அவர் என்ன பண்றாரு? குர்ஆன் இப்படித்தான் சொல்லும், தேவையில்லாம சொன்னாரு. இஸ்லாத்தை பத்தி சொல்ல நீ யாரு? அது குர்ஆன்ல இல்லாத சொல்ல நீ யாருன்னு சொல்லித்தான் அங்க ஒரு பிரச்சனை கிளப்பப்பட்டுச்சே தவிர இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை இஸ்லாத்தில் இருப்பதாக அவர் சொன்னார். இந்தியா சட்டத்தில் இப்படித்தான் செய்வோம்னு சொன்னா அது வேற மாதிரி எதுவும் கொண்டிருப்பாங்க. அதான் சந்திர சூட் எதிர்க்கப்பட்டதுக்கான காரணம். அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சிவில் சட்டங்கிறது எடுத்தா பிரச்சனை உண்டாகும், நாட்டில் அமைதி கெட்டு போயிடும், நல்லிணக்கம் கெடும். அது இருக்கனால யாருக்கு எந்த கேடும் கிடையாது, அதை விளங்கிக்கணும்.